அமைச்சர் பொன்முடியின் மீது சொத்து குவிப்பு வழக்கில் மீது ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவர் விடுதலை செஞ்சு உத்தரவு போட்டிருந்தது. அதன் மீது மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் இப்போது அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கு. சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கியிருக்கு. அதோடு மட்டுமில்ல, உயர்நீதிமன்றமே அவர் மேல்முறையீடு செய்து தன்னுடைய வாதங்களை, நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய முறையில் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்து 1 மாத கால அவகாசமும் வழங்கியிருக்கு. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நிச்சயமா மேல்முறையீடு செய்து அங்க தன்னுடைய நியாயங்களை எடுத்து வைப்பாரு. எப்பயுமே ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற தண்டனை, அது நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு மட்டுமே இறுதியான தீர்ப்பு நம்ம சொல்ல முடியாது. இறுதியான தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை உச்சநீதிமன்றம் என்ன இறுதியா சொல்லுது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். எனவே அவர் மீது வழங்கப்பட்டுள்ள தண்டனை மீது அவரு உச்சநீதிமன்றத்துக்கு